1000 விமர்சனங்கள் வந்தாலும் அமைதியா இருக்கிறாருன்னா பேச தெரியாம இல்ல. புரியுதுங்களா? ஒரு தலைமை பண்போட உச்சம் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். தலைமை பண்பு என்பது எத்தனை விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் செய்வது எங்களை வளர்த்தெடுத்தவர். திருப்பி யாரும் பேச வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கிறார். மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும்தான் நாங்கள் தலைவனுமே தவிர அல்லு செல்லுக்கெல்லாம் இல்ல. அல்லு செல்லுக்கெல்லாம் இதோட நிறுத்திக்கணும். மைக்கு கிடைச்சிருச்சுன்னு உடனே இந்த கட்சியை சுண்டாட நினைக்கிறார்கள், இந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறார்கள். யார் கட்சியை யார் அழிக்கிறது? இது யாருடைய கட்சி? இந்த கட்சிக்கும் தூக என்ன சம்பந்தம் இருக்கு? யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? இந்த கட்சிக்காக உயிர் மூச்சுடன் தியாகம் செஞ்ச அத்தனை பேர் இங்க யாருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க? எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்த பொழுதும் இந்த கட்சியை விட்டு விலகாத கூட்டம் மருத்துவர் சின்னையாவிற்கு பின்னால் இன்னைக்கு நிக்குதுன்னு சொன்னா உணர்வு மிக்க கூட்டம். இங்க இருக்கின்ற ஒவ்வொருவர் பின்னாடியும் இந்த கூட்டத்தினுடைய தியாகங்கள் இருக்கும். உண்மையா இல்லையா?